இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1ல எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். ரதி எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹெச்ஓடிஸையும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ ரவியும் அனிதாவும் அங்க வர்றாங்க. ரதி ரீனா அங்க இல்லைன்னதோ ராக்கி கிட்ட ரீனா எங்கன்னு கேட்க, அதுக்கு சினிமா டாக்டர் வந்துட்டா பார்க்கிங்ல இருப்பா வந்துருவான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் ரதி ஒரு பேஷண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க ராக்கி வெளியே வந்து ரீனாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேக்குறான். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு பார்க்க வந்திருக்கேன்னு ரீனா சொல்றா. ரதி மேம் உன்னை கேட்டாங்கன்னு ராக்கி சொன்னதும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நான் வர்றேன்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா. உள்ள டிஸ்கஷன்ல ஒருத்தவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம்னு ரதி கேட்க, ரவி ஓபன் சர்ஜரி பண்றதுதான் நல்லதுன்னு சொல்ல ரதியும் அப்படியே பண்ணிடலாம்னு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ரீனா அங்க வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே அருணா பக்கத்துல நிக்கிறா. அப்ப ரதி ரீனாவை பார்த்ததும் அருணாவை மட்டும் உள்ள வர சொல்ல அருணா ரதியோட மொபைலை ரீனா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ரதியோட மொபைலுக்கு கால் வருது. ரீனா ரதி ஆபரேஷன் பண்றதை பார்த்துட்டு வேற வழி இல்லாம கால் அட்டன் பண்ணி பேசினதுமே ரொம்ப பதட்டமா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ரீனா ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்க்க சித் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க திவி கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறா. நேத்து நைட்டு தூங்காம நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்ல ரீனா மேம் கிட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகணும்னு சொன்னா அவங்க பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன் இருந்தாதான் விட முடியும்னு சொல்றாங்க. அப்ப திவி இது எங்க அக்கா தான் சொல்லி சித்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. தேஜு ரீனா கிட்ட இவன் ரதி மேமோட பையன் தானே என்னாச்சுன்னு கேட்டதும் ரீனா இவனுக்கு பேனிக் அட்டாக்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க போக தேஜு ரதி மேம் இல்ல சீனியர் யாராவது வரட்டும்னு சொன்னதும் அதுக்கு ரீனா கோவமா கத்திட்டு போ யாராவது வந்தா கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா ரதி ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்ததும் தேஜு நடந்ததை சொல்ல ரதி சித்த தேடி போய் கட்டி பிடிச்சு அழுதுட்டு ரீனாவை என்ன தைரியத்துல சிஸ்டர்னு கையெழுத்து போட்டு கூப்பிட்டு வந்த, எப்படி அவனுக்கு பேனிக் அட்டாக்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு கேட்க, ஏன்னா எனக்கும் பேனிக் அட்டாக் இருந்திருக்கு, அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும்னு ரீனா சொல்றா. அங்க கட் பண்ணா மறுபடியும் ரீனா ஏன் இப்படி பண்றான்னு தேஜு ரீனாவை பத்தி குணா கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப ரவியும் அனிதாவும் அங்க வர குணா ரவி கிட்ட மீட்டிங்ல பார்த்தேன் நீங்களும் அனிதா கூட சேர்ந்து பிரில்லியன்ட் ஆயிட்டீங்க போலன்னு சொல்ல அனிதா குணாவுக்கு ஹைஃபை கொடுக்க இந்த ஒரு ஹைஃபைக்கு தானே இப்படி பேசினேன்னு ரவி கேட்க குணாவும் ஆமான்னு சொல்றான். அப்ப அனிதா ரீனா சித்த காப்பாத்தினது பத்தி பாராட்ட தேஜுவுக்கு வைரலா எரியுது. அப்புறம் கேபின்ல ரீனா கிட்ட ராக்கி ரதி மேம் அவங்க குழந்தைக்கு ஒண்ணுனதும் பதறிட்டாங்க பாத்தியான்னு சொன்னதும் அவங்கள பாராட்டுறதுனா வெளியே போய் பாராட்டு, என்னமோ அவங்க கூட பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுறேன்னு ரீனா திட்டுறா. அப்ப நர்ஸ் வந்து ரீனா கிட்ட ரதி மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல ரீனாவும் ரதியோட கேபினுக்கு போறா. ரீனா உள்ள போனதுமே ரதி சாரி கேட்டு சித்தோட விஷயத்துல நீ கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு நன்றி சொல்லிட்டு ஆர்கே சார் கிட்ட நீ சொல்லலன்னு நேத்து தான் தெரிஞ்சதுன்னு சாரி கேட்டுட்டு உனக்கு பேனிக் அட்டாக் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா, உங்க அம்மா அப்பா யாருக்காவது இருந்திருக்கான்னு கேட்க அதுக்கு ரீனா அவங்களுக்கு இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல, எங்கேயோ ஒரு அநாத ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன், ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ பயங்கரமான குளிர் உடம்பெல்லாம் நடுங்க ஒரே பயம், ரொம்ப இருட்டா இருந்தது, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இல்லாத அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், மறுநாள் ஒரு டாக்டர் வந்து உனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாரு போதுமானு ரீனா ஒரு மாதிரி கோவத்திலையும் சோகத்திலையும் சொல்றா. அப்ப ரதி உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையான்னு கேட்டதும் அம்மா இருக்காங்க, ஆனா எனக்காக என்னைக்கும் இருந்தது இல்லைன்னு ரீனா சொல்லிட்டு குழந்தைக்கு ஒண்ணுனா பதற மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்ல நடிக்கிறனா அப்படின்னு ரதி கேட்க ரீனா என் அம்மா யாருன்னு கேட்டீங்கல்ல அவங்க ஒரு டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க, அவங்க பேரு ரதின்னு சொல்ல பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். ரதி என்ன சொல்றதுனே தெரியாம ரீனான்னு சொல்ல ரீனா ஒன்னும் சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி கையை காமிச்சிட்டு போனதும் ரதி உட்காந்து கதறி கதறி அழுகுறாங்க. அப்போ பிளாஷ்பேக்ல ரதி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஆசிரமத்து முன்னாடி நிக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.